சேந்தமங்கலம் இளைஞர் கூட்டமைப்பின் மாபெரும் துவக்க விழா தலைமையேற்று எழுச்சி உரை நிகழ்த்துகிறார் திரு அண்ணாமலை. முன்னாள் IPS ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி உரை நிகழ்த்துகிறார் மேஜர் மதன்குமார். சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்போர் டாக்டர் இளையவேந்தர், SRM குழுமம், லீமா ரோஸ் மார்டின், மார்டி குழுமம். நாள் 19/7/2025. இடம் சேந்தமங்கலம், முத்துமெஸ் பின்புறம். அனைவரும் வருக. வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் ரஷ்யாவை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். உக்ரைனில் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய யுத்தம் கிட்டத்தட்ட 3 வருடங்களை கடந்துடுச்சு. அதன் பிறகும் ஒரு தீர்க்கமான வெற்றியை ரஷ்யாவால் பெற முடியல அப்படின்றதையும் பார்க்குறோம். அதே சமயம் உக்ரைன் பக்கமும் இருக்கக்கூடிய சேதமும் மிக அதிகமாக இருக்கிறோம். இது ஒரு வார் ஆஃப் அட்ரிஷன் அப்படின்றத நோக்கி இது வெகு வேகமாக போயிட்டுருக்கு. இந்த சமயத்தில் ரஷ்யாவுடைய ஹோல்டு, அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது ஆப்பிரிக்கா, மேற்கு ஆசியான்னு சொல்லப்படக்கூடிய வளைகுடா நாடுகளில் கணிசமான அளவுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்றதையும் பார்க்குறோம். அமெரிக்காவுடைய இந்த ஐசோலேஷன் பாலிசினால் வேறு வழி இல்லாமல் அவங்க சீனா கூட ரொம்பவும் நெருக்கமாக இருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். இது எல்லாம் தாண்டி ரஷ்யா இப்போது விடாத, அதாவது ரஷ்யாவுடைய தகர்க்க முடியாத ஒரு கோட்டை, சோவியத் துண்டான பிறகு ரஷ்யா ஒரு மிகப்பெரிய நாடாக உருவாச்சு. அது எல்லாம் நமக்கு தெரியும். பட் ரஷ்யாவுடைய அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய உஸ்பெகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், கிர்கிஸ்தான், கஜகஸ்தான் போன்ற நாடுகள் இன்றைக்கும் ரஷ்யாவோட ஒரு நல்ல உறவோடு இருக்கிறாங்க. உஸ்பெகிஸ்தானில், தஜகிஸ்தானில் குறிப்பாக CIAவுடைய ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 1.5 வருடம் முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதற்கு பதிலடியாக இந்த இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாகும் பொழுது அந்த இடத்துல தன்னோட பவரை அசர்ட் பண்ணுறதுக்கு சில முக்கியமான முன்னெடுப்புகளை ரஷ்யா செஞ்சிட்ருக்காங்க. இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா ஹம்கார் லீக் 2025 அப்படின்ற கூட்டு இராணுவ பயிற்சியை ரஷ்யாவும் இப்போ இருக்கக்கூடிய உஸ்பெகிஸ்தானும் சேர்ந்து செஞ்சுருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். உஸ்பெகிஸ்தான் ரஷ்யாவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாடு. தெற்கு ஆசியாவுக்கும் சரி, மேற்கு ஆசியாவுக்குமே சரி, ரஷ்யாவை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான நாடு தான் உஸ்பெகிஸ்தான். அதே மாதிரி இந்தியா ரஷ்யாவுடைய அந்த மேரிடைம் ரூட்டாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய சென்னை அங்கே இருக்கக்கூடிய வால்வர்ஸோட கனெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி இடங்களில் உஸ்பெகிஸ்தான் ஒரு மிக முக்கியமான பங்கு வகிக்குது. இப்போது முதல் முறையாக உக்ரைன் தாக்குதல் யுத்தத்துக்கு பிறகு உஸ்பெகிஸ்தானுக்கு தன்னுடைய படையை அமைச்சு வச்சிருக்காரு புத்தின். இந்த கூட்டு இராணுவ பயிற்சிக்கு ஹம்கார் லீக் 2025 கோஆப்ரேஷன் மிலிட்ரி ட்ரில்ஸ் அப்படின்ற பேர் வச்சுருக்காங்க. இது கிட்டத்தட்ட 15ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி ஒரு வார காலம் தெர்மஸ் ட்ரைனிங் கிரவுண்ட் அப்படின்ற உஸ்பெகிஸ்தானில் இருக்கக்கூடிய சுர்கந்தராயா ரீஜியனில் இந்த போர் பயிற்சிகள் அப்படின்றது நடக்க போகுது. இது எதோட தொடர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 ஜனவரி மாதம் உஸ்பெகிஸ்தானும் ரஷ்யாவும் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. 2030 வரைக்கும் ஒரு 5 வருட ஒப்பந்தம். இது குறிப்பாக ஒரு கூட்டு இராணுவ ஒப்பந்தம் அப்படின்றதையும் பார்க்குறோம். இந்த இடத்துல இது ரஷ்யாவும் உஸ்பெகிஸ்தானும் நேரடியாக போட்டது. உஸ்பெகிஸ்தான் சைனா அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான உறவு இருக்குது. உஸ்பெகிஸ்தான் எந்த அளவுக்கு இன்றைக்கி கடன்பட்டு போய் நிலத்தை வைக்கக்கூடிய நிலைமைக்கு இருக்கிறாங்கன்ற சைனாவோட ஏற்கனவே ஒரு வீடியோவை பார்த்துருந்தோம். ஸோ சைனாவை எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி அமெரிக்காவையும் கவுண்டர் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு 2 முக்கியமான நகர்வுகளை ரஷ்யா எடுத்திருக்கிறாங்க. ஒன்று, தாலிபான்களை ரெகனைஸ் பண்ணி ஆப்கானிஸ்தானோட தன்னோட உறவை புதுப்பிக்கிறது. 2வது, உஸ்பெகிஸ்தானோட தன்னோட உறவை புதுப்பிச்சு தன்னுடைய இராணுவத்தை அங்கே அனுப்புவதன் மூலியமாக ஒரே நேரத்தில் அமெரிக்கா மற்றும் சைனா இவங்க 2 பேருடைய இன்ஃப்ளூயன்ஸையும் கவுண்டர் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான் புத்தினோட ராஜதந்திரமாக இங்கே இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். இது ஜஸ்ட் ஒரு ரொட்டீன் மிலிட்ரி ட்ரைனிங் கிடையாது. இதோட டீட்டெயில்ஸ் பார்க்கும் பொழுது ஒரு சின்க்ரனைஸ்டாக நாளைக்கு தேவைப்பட்டால் மத்திய ஆசியாவில் ஒரு இராணுவ ரீதியான ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும், தன்னோட மட்டும் இது முடியாது அப்படின்றத ரஷ்யா உணர்ந்திருக்கிறாங்க. உக்ரைன் போருக்கு பிறகு ரஷ்யாவுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பாடம் என்ன அப்படின்னா, தனியாக நின்று எதுவும் பண்ண முடியாது, ஒரு சாலிடான அலையன்சஸ் வேணும், கூட்டாளிகள் வேணும் அப்படின்றாங்க. அதுதான் இந்தியாவுக்கும் அவங்க ரொம்ப நெருங்கி வரத்துக்கான காரணமாக இருக்குது. இது நாள் வரைக்கும் இல்லாத ஒரு உறவு, இந்திய ரஷ்ய உறவு இந்த முறை இவ்வளோ நெருங்கி வராங்க, தொழில்நுட்பத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுற அளவுக்கு அவங்க வராங்க அப்படின்ற போது இந்தியாவுடைய அந்த உதவியும் இந்தியாவோட கூட்டணியும் ரஷ்யாவுக்கு மிக முக்கியமான தேவையாக இருக்குது. ஏன்னா பசிபிக் பெருங்கடலில்
சைனாவும் ரஷ்யாவும் சேர்ந்து கல்ஃப் ஆஃப் ஒமான் பகுதிகளில் ஒரு கூட்டு கடற்படை இராணுவ பயிற்சி ஒன்று பண்ணியிருந்தாங்க. அது தாண்டி ரஷ்யாவுக்கு பெரிய அலையன்ஸ் பார்ட்னர் இல்லை. நான் எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லுவேன், உலக நாடுகளுக்கு இந்து மகா சமுத்திரத்தில் ஒரு ப்ரெசன்ஸ் வேணும் அப்படின்னா அந்த இண்டஸ் அப்படின்ற அந்த வேர்டு எடுத்துகிட்டு நீங்கள் இந்தியான்ற வேர்டு எடுத்துகிட்டு எந்த ஒரு நாடுமே செயல்பட முடியாது. ஏன்னா ஒரு பக்கம் ஒரு வலிமையான இராணுவம் மற்றும் பொருளாதாரத்தை கொண்ட சைனா இருக்கும் பொழுது அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு சைனாவோட மிகப்பெரிய எல்லையை கொண்ட, சைனாவுக்கு வலிமையாக சவால் கூடிய ஒரு இராணுவத்தை வைத்திருக்கக்கூடிய சைனாவை ஒரு 5 மடங்கு நம்ம கம்மியாக இருந்தாலும் சைனாவை விட வேகமாக வளரக்கூடிய ஸ்திரத்தனமான ஒரு அரசியல் தலைமை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 30-40 இயர்ஸ் நமக்கு இருக்குது. 90களுக்கு பிறகு நம்ம ஓரளவுக்கு கண்ட்ரி ஸ்டேபிளாக தான் இருக்கோம். அப்போது இந்தியாவுடைய பார்ட்னர்ஷிப்பும் தேவைப்படுது. இந்தியா உஸ்பெகிஸ்தான் ஒரு சாலிடான கூட்டு இராணுவ பயிற்சிகள் நிறையா செஞ்சுருக்காங்க. இந்தியா தஜகிஸ்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு இராணுவ கூட்டமைப்பு இருக்குது. நம்மளுடைய விமானப்படையோட பேஸ் தஜகிஸ்தானில் இருக்கிறதையும் நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ தேவைப்பட்டால் அந்த இராணுவ பேஸையும் பயன்படுத்தி பாகிஸ்தானை தாக்க முடியும் அப்படின்றதுக்கான சில இதெல்லாம் பார்த்தோம். இந்திய போர் விமானங்கள் இப்போ அங்கே இருக்குது. இப்போது உஸ்பெகிஸ்தானோட இந்த கூட்டு இராணுவ பயிற்சியில் அவங்களுடைய ஆர்மர்டு வெஹிக்கிள், யூரால் ட்ரக்ஸு, கமாஸ் பேஸ் கரியர், ட்ரோன், Mi-24 ஹெலிகாப்டர்ஸ்ன்னு சொல்லி பாலைவனத்தில் பயன்படுத்தக்கூடக்கூடிய எல்லா இராணுவ உபகரணங்களையும் அவங்க உள்ளே கொண்டு வந்தாங்க. இதில் ஆப்ரேஷனல் கோஆர்டினேஷன், காம்பேட் ரெடினஸ் எந்த அளவுக்கு 2 படைகளும் சேர்ந்து இது பண்ணுறாங்க, கவுண்டர் டெரரிசம் கேப்பபிலிட்டிஸ் மற்றும் டெசர்ட் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்க டிஃபைன் பண்ணுறது இல்லீகல் ஆர்ம்டு குரூப்ஸ் அப்படின்றது. அப்போ பாகிஸ்தானால் உருவாக்கப்படக்கூடிய பயங்கரவாத அமைப்புகள் நாளைக்கு அமெரிக்காட்ட காசு வாங்கிட்டு இங்கே உள்ளே வந்தாலோ இல்லை ஈராக் போன்ற நாடுகள்ல இருந்து அங்கே இருக்கக்கூடிய மிலிட்டன்ட் குரூப்பை இவங்க அனுப்பிச்சாலோ அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு அளவுக்கான ஒரு கிளியர் கட்டான மிலிட்ரி ட்ரில் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இத்தனைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸோடைய கலெக்டிவ் செக்யூரிட்டி ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் CSTO ரஷ்யா உருவான பிறகு தன்னிடமிருந்து பிரிந்த நாடுகள், சோவியத்திலிருந்து பிரிந்த நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்த்து CSTO அப்படின்ற ஒரு அமைப்பை அமைச்சாங்க, நாட்டோவை கவுண்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த இடத்துல சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸோட இவங்க CSTO பார்ட்னர்ஸோட பண்ணாலும் உஸ்பெகிஸ்தானோட பண்ணுறது ரொம்ப முக்கியமான. உஸ்பெகிஸ்தான் CSTO மெம்பர் கிடையாது. உஸ்பெகிஸ்தான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நாடு. இவங்க நேரடியாக CSTO மெம்பராக இல்லை. ரஷ்ய கூட்டமைப்புக்கு கீழே ரஷ்யாவை தலைமை ஏற்று ஒரு அடிபணியாத நாடுன்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி அந்த நாடும் ஒரு ட்ரில் பண்ணுறாங்க. ரஷ்யாவோட கூட்டுறான ஒரு பயிற்சி பண்ணும்பொழுது இந்த இடத்துல அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போது ரஷ்யாவுடைய 201 மிலிட்ரி பேஸ் தஜகிஸ்தானில் இருக்குது. இது ஏற்கனவே நமக்கு தெரியும், அது சோவியத் ஏரால இருந்து இருக்குது. இந்தியாவுடைய ஒரு மிலிட்ரி பேஸுமே அங்கே இருக்குது. அங்கே கூட்டு இராணுவ பயிற்சிகள் உஸ்பெகிஸ்தான், தஜகிஸ்தான், இந்தியா மற்றும் ரஷ்யா 3 இராணுவங்களும் சேர்ந்து பல முறை பண்ணியிருக்காங்க. 2018 ரஷ்யா, சைனா, ஈரான் கல்ஃப் ஆஃப் ஒமானில் ஒரு கூட்டு கடற்படை பயிற்சியை பண்ணுறாங்க. 2017 ரஷ்யா மற்றும் உஸ்பெகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் ட்ரீட்டின்றது, டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் ட்ரீட்டியில் ஆயுதங்கள் காமனாக வாங்குறது, ஆயுதங்கள் கூட்டாக தயாரிக்கிறது, ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறது லாஜிஸ்டிக்ஸில், அந்த மாதிரி இப்போது அதோடைய அடுத்த கட்ட பரிமாணம் பார்க்கணும். ஸோ ரஷ்யாவுடைய ஸ்ட்ராட்டஜி கிளியராக என்னென்னா, இந்த ஹம்கோர்லிக் 2025 நடந்த இந்த போர் ஒத்திகையில் ஆப்கானிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், கஜகஸ்தான், கிர்கிஸ்தான் மற்றும் தஜகிஸ்தான் இந்த நாடுகளோட பார்டர் கொண்ட ஒரே நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உஸ்பெகிஸ்தான். ஸோ இது தெற்காசியாவுக்கும் சரி மத்திய ஆசியாவுக்கும் சரி ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான கேட்வே அப்படின்றத பார்க்குறோம். ரெண்டாவது, குளோபல் லெவலில் இவங்க ஐசோலேட் பண்ணும்போது, இன்றைக்கி ஐசோலேட் பண்ணப்பட்ட பிறகு இவங்களுக்கு பார்ட்னர்ஸ் அப்படின்றது பெரிய அளவுக்கு கிடையாது. பெலுரூஸ் ஒரு பார்ட்னராக இருக்கிறாங்க. அதை தாண்டி சைனாவை ரஷ்யா பார்ட்னர்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா ரஷ்யாவை சைனா அடக்கி வைக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க, தன்னோட செகண்ட் சேட்டலைட் ஸ்டேட்டாக இருக்கணும்னு பார்க்குறாங்க. பட் ரஷ்ய இராணுவம் அவங்களுடைய பொருளாதாரம் மற்றும் இயற்கை எரிவாயு மற்றும் ஆயில் சம்மந்தமாக அதிகமாக இருக்கிறதுனால ரஷ்யாவை மிச்ச நாடுகள் மாதிரி சைனாவால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ சைனாவை விட்டு ஒரு குளோபல் பாலிசியை தனக்குன்னு ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி புத்தின் யோசிக்கிறது ரொம்ப கிளியராகவே தெரியுது. ஒரு ரீஜனல் பவராக ரஷ்யா அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றத பார்க்குறாங்க. உஸ்பெகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்திங்கன்னா மிலிட்ரி கேப்பபிலிட்டிஸ் அப்படின்றது அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக தேவை. சைனா கிட்டேருந்து வெளியில் வரணும் அப்படின்ற போது
ரஷ்யாவோட உதவி அப்படின்றது தேவை. அதே மாதிரி ஆப்கானிஸ்தானில் நாளைக்கு தாலிபான்களை கவுத்து வேறு சில மிலிட்டரி குரூப்ஸோடைய ஆட்சி அப்படின்னு வரும்போது உஸ்பெகிஸ்தானுக்கு அது ஒரு மிகப்பெரிய தலைவலியாக முடியும். ஸோ இந்த இடத்துல அட்வான்ஸாக ரஷ்யா போன்ற ஒரு வலிமையான நாட்டோட கூட்டு சேர்ந்து இருக்கிறது தான் உஸ்பெகிஸ்தானுடைய பாதுகாப்பு. பட் அவங்களுடைய டைலமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்கோவோட அலையன்ஸான சிஎஸ்டிஓலையும் அவங்க கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யுரேஷியன் எக்கனாமிக் யூனியன் சொல்லக்கூடிய இயூவோட எக்ஸ்டெண்டட் யூனியன் EAEUன்னு சொல்லுவாங்க. அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு அவங்க இது பண்ணலை. தன்னை ஒரு இண்டிபெண்ட்டாக இந்தியா மாதிரி வைக்கணும்னு பார்க்கக்கூடிய நாடு தான் உஸ்பெகிஸ்தான். பட் உஸ்பெகிஸ்தானில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸ் மிக மிக அதிக லெவலில் இருக்குது. இந்த இடத்துல இந்த மிலிட்ரி பயிற்சி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ரஷ்யா இந்த போர் நடக்கக்கூடிய சினாரியோவில் இன்னொரு நாட்டோட கூட்டு ராணுவ பயிற்சி அதுவும் உஸ்பெகிஸ்தானோட பண்ணுறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. வெஸ்டர்ன் மீடியா எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னா புத்தினை கண்ட்ரோலே பண்ண முடியாது, அடுத்த யுத்தத்துக்கு இந்த இடத்த வந்து தயார் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 நாடுகள், ஒன்று ஆப்கானிஸ்தான், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உஸ்பெகிஸ்தான். இந்த 2 நாட்டோடைய உறவை ரஷ்யா சீர்படுத்தி குறிப்பாக தாலிபான்களை அவங்களுடைய அரசாங்கத்தை அங்கீகரித்த முதல் நாடாக ரஷ்யாவை கொண்டு வந்தது அவங்களுடைய ராஜதந்திரம் என்ன அப்படின்றத காமிக்குது. ஸோ இந்த இடத்துல பாகிஸ்தானுக்கும் சில கன்செஷன்ஸ் வந்து அவங்க கொடுப்பாங்க. சமீபத்தில் பாகிஸ்தானுடைய பழைய இரும்பு ஃபேக்ட்ரிஸ் எல்லாம், அயன் ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் ரஷ்யா திரும்ப ஆரம்பிக்க போகிறோன்னு சொன்னதுக்கு காரணம் அது இந்தியாவுக்கு எதிராக கிடையாது, இந்தியாவை செக் பண்ணணும்னு கிடையாது. அவங்களுடைய அந்த அடிவயிற்று பகுதியாக இருக்கக்கூடிய மத்திய ஆசிய நாடுகளை லாக் பண்ணி வைக்கணும், அமெரிக்காட்டிருந்து சைனாட்டிருந்து இதை பாதுகாக்கணுன்றது அவங்களுடைய பிரைமரி எய்ம். இந்தியாவை ஒரு லாங் டேர்ம் கூட்டணிக்கு ரஷ்யா அழைச்சிக்கிட்டு இருக்காங்க. ரஷ்யாவுக்கு இந்தியா மிக மிக முக்கியமாக தேவை, சைனாவை கவுண்டர் பண்ணுறதுக்கும் சரி, அமெரிக்காவை கவுண்டர் பண்ணுறதுக்கும் சரி. அதே சமயம் ரஷ்யா இந்தியாவுடைய ஒரு மிக முக்கியமான டிஃபென்ஸ் பார்ட்னர், அதையும் நம்ம மறந்துட முடியாது. இன்றைக்கி பிரம்மோஸோடைய டெக்னாலஜி நம்ம இவ்வளோ தூரம் கொண்டு போனதுக்கு அடித்தளம் அமைத்து கொடுத்தது ரஷ்யா தான். இந்தியாவோட மிசைல் டெக்னாலஜியில் ஒரு கணிசமான பங்கு ரஷ்யாவுக்கு இருக்குது. ஸோ இந்த அலையன்ஸ் அப்படின்றது ஒரு வேர்ல்டு இப்போ எப்படி ஸ்பிளிட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு நாடுகள், ஒரு பாகிஸ்தான் மாதிரியான ரோக் நேஷன்ஸ், இது எல்லாமே சைனா மற்றும் அமெரிக்காவுடைய பவர் பாலிடிக்ஸில் உள்ள சிக்கிட்டு இருக்காங்க. பழைய பவர் பாலிடிக்ஸாக இருக்கக்கூடிய ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா, நாட்டோ வெர்சஸ் ரஷ்யா, அந்த பஞ்சாயத்து இன்னும் முடிவுக்கு வரல. பிரான்ஸ், ரஷ்யா போன்ற நாடுகள் தங்களுக்குன்னு ஒரு தனியான ஸ்பேஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க. இந்தியா மாதிரி ஒரு மல்டி போலார் வேர்ல்டை நோக்கி நம்ம வேகமாக நகர்ந்துட்டு இருக்கோம். அதற்கான ஜியோ பொலிட்டிக்கல் நிகழ்வு தான் இது ஒரு 10 வருடம் முன்னாடிலாம் யோசிச்சே பார்த்துருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு. இந்தியாவும் உஸ்பெகிஸ்தானும் வெகு விரைவில் கூட்டு ராணுவ பயிற்சிகளில் ஈடுபடுவாங்க. அலையன்சஸ் எப்படி ஷேப் அப் ஆகுதுன்னு பொறுமையாக பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.